டு மெயின்டைன் த குவாலிட்டி. இப்போ நீங்கள் சொன்னீங்க அதை மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு ஏதாவது சீக்ரெட் இருக்கா? சீக்ரெட்டுங்கிறது வந்து நம்ம அங்கே இருக்கணும், நம்ம அந்த கடையில் இருக்கணும். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சினிமாவுக்கு அப்புறம் ஃபேமஸ் ஆகிறது வந்து இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி தான். அப்போ நம்ம யார் என்னங்கிறது எல்லாத்தோடையும் முக்கியம் அந்த ஃபுட்டு பேசணும். நான் நடத்துகிற ஆள்லாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம இருக்கணும். அது எங்கே கடைக்குள்ளாரே ஏதோ ஒரு இடத்துல இருந்தாகணும். அப்புறம் 2 நம்மளோட ஃபுட் சாம்பிளிங் பண்ண தெரியும், செய்ய தெரிஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது, சொல்லிக் கொடுக்கலாம். 2 நல்லா குக், அவங்கள நல்லா நம்ம பார்த்துக்கணும். நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளெல்லாம் பார்த்துக்கிறோமோ இல்லையோ, குக்கை நம்மளுடைய அதிகமாக மரியாதை கொடுத்து பார்த்துக்கணும். இப்போ என் கடையில் வந்து எனக்கெல்லாம் அவ்வளோ மரியாதை கிடையாது. என்னோடைய நான் மதிக்கிறது வந்து என்னோடய குக்கு தான், நல்ல குக்கு தான். சில மாதம்லாம் அவன் கொடுக்குற சம்பளம் எனக்கு லாபமாக கிடைக்காது. ஒரு அவுட்லெட், நான் எல்லா அவுட்லெட்லாம் பேசலை, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு அவுட்லெட்டில் 1,88,600 சம்பளம். அந்த சம்பளம் அந்த குக்கு சம்பாதிக்கிறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டுருப்பார். அவர் டெய்லி காத்தால 5 மணிக்கு எழுந்துச்சி வரணும்னா காலங்காலமாக வந்துட்டு இருக்காருன்னா சின்ன விஷயம் கிடையாது.